அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோக பயிற்சியில கத்துக்க போற ஆசனம் புஜங்காசனம், இங்கிலீஷ்ல கோப்ரா போஸ். இந்த ஆசனம் நம்ம முதுகுக்கும் முதுகெலும்புக்கும் ஒரு சிறந்த ஆசனம். ஆனா சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் இந்த ஆசனத்தை பண்ணணும். வயிற்று பகுதியிலையோ இல்லாட்டி முதுகெலும்புலையோ ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த ஆசனத்தை நீங்க பண்ண வேண்டாம். சரி, இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். கால்களை நீட்டி நீங்க வயிற்றுல படுத்துக்கோங்க. கைகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு நெற்றியாக அதுக்கு மேல வச்சு இந்த நிலையிலேயே 3 தடவை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இப்போ கைகளை பக்கவாட்டுல, அதாவது உங்க விழா எலும்புகளுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. விரல்களை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். இப்ப மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டே உங்களோட கழுத்து, நெஞ்சு, வயிறு எல்லாத்தையும் மேல தூக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு மேல தூக்குங்க. இதுல மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட முழங்கை இப்படி இருக்கக்கூடாது, உடம்பை ஒட்டி இருக்கும். தோள்பட்டையை மேல தூக்காதீங்க, தோள்பட்டையை ரிலாக்ஸா கீழே வச்சுக்கோங்க. கழுத்தை நல்லா வளைச்சு மேல பாருங்க. கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. கால்களை நல்லா அழுத்தி உங்களோட முதுகெலும்பால தான் நம்ம பாடிய மேல தூக்கணும். இப்ப இந்த நிலையிலேயே ஒரு 10 கவுண்ட் நல்லா மூச்சை எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா தலையை கீழே இறக்கி கைகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு நெத்தியை அதுக்கு மேல வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. மெதுவா இப்படி நேரா உட்கார்ந்துக்கோங்க. இந்த ஆசனத்தின் பலன்கள் ஏராளம். கழுத்து, முதுகு, முதுகுத்தண்டு, வயிறு எல்லாம் வலுப்பெறும். உள்ளுறுப்புகள்ல இதயம் நல்லா விரிவடையும். கிட்னிஸ், அதாவது சிறுநீரகங்கள் நல்லா மசாஜ் ஆகும். வயிறு நல்லா டோன் ஆகும். மூச்சோட்டமும் ரத்த ஓட்டமும் சீராகும். டயபெட்டிக்ஸுக்கு நல்ல ஆசனம் இது. ஆஸ்துமாவுக்கும் ரொம்ப சிறந்த ஆசனம் இது. முதுகு வலியோ கழுத்து வலியோ இருந்தா இந்த ஆசனத்தை பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு ரிலீஃப் தெரியும். உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் ஒரு சிறந்த ஆசனம் இது. நன்றி, வணக்கம்.